Hi friends, welcome to Stitch and Smile. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு ஸ்லீவ் டிசைன் ப்ளவுஸ்னுடைய ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நான் ஸ்லீவ் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே 5.5 inches ஹைட்டும் 8 inches வித்தும் அதுக்கு அப்புறமா 2.5 inches அதில இருந்து மைனஸ் பண்ணிருக்கேன். அந்த ஷேப்புக்காக ஸ்லீவ்னுடைய ஷேப் கொடுக்கிறதுக்காக இப்போ ஸ்லீவ் ரவுண்ட் 6 inches எடுத்துர்க்கேன். ஓகே லைனிங்ல கட் பண்ணிருக்கேன். அதே போல நான் மெயின் ஃபேப்ரிக்லயும் கட் பண்ணி எடுத்துர்க்கேன். இப்போ மெயின் ஃபேப்ரிக் மேலே லைனிங் ஃபேப்ரிக்கை வச்சு அதனுடைய இந்த ஸ்லீவ்னுடைய இந்த பாட்டம் இருக்கு இல்லையா அதை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா அதை நாச்சஸ் போட்டு அப்படியே உள்பக்கமாக திருப்பி விட்டுக்கிறேன். ஓகே திருப்பி விட்டதுக்கப்புறமா இந்த ஸ்லீவ்னுடைய அந்த மேல் பகுதியை மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்கையும் சேர்த்து வச்சு தைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ கீழே 2 தையல் போட்டுக்கலாம். ஓகே அதனுடைய எட்ஜில் ஒரு தையலும் ஒரு 1/2 inch இன்னொரு தையலும் போட்டுக்கலாம். இப்போ அந்த ஸ்லீவ்னுடைய மேல் பகுதியை தைச்சு விட்டுக்க போகிறேன். ஓகே இப்போ ஸ்டிச் பண்ணிவிட்டேன். எக்ஸ்ட்ரா இருக்க ஃபேப்ரிக்கை கட் பண்ணிடுறேன். பாருங்கள் இப்போக்கு நமக்கு நார்மல் ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இந்த ஸ்லீவ் பார்த்திங்கன்னா ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே அதாவது ரிவைஸ் சைடில் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன் உள் பக்கத்தில். ஓகே இப்போ கீழேருந்து ஒரு 1 inch ஹைட் வந்து மேலே கீழேருந்து மேலே 1 inch ஹைட் மார்க் பண்ணியிருக்கேன். அதிலேருந்து ஒரு 3 inches மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே மார்க் பண்ணிவிட்டு இந்த ஃபோல்டிங் சைட்லேருந்து ஒரு 1/2 inch இல்லை 1 inch அளவுக்கு அகலம் வந்து கொடுத்துக்கலாம். நான் 1 inch கொடுக்குறேன். இப்போ கீழே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அதிலிருந்து இந்த மாதிரி ஒரு ஷேப் ஒரு பெட்டல் ஷேப் மாதிரி வரைஞ்சி விட்டுக்கிறேன். ஓகே இதில் தான் வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம். சேம் இதே மாதிரி நான் அந்த ஒரு கேன்வாஷ் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த 3 inches ஹைட்டுக்கு அந்த டிசைன் வந்து நான் வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சதுக்கப்புறமா இதை கட் பண்ணலாம். ஓகே இப்போ வரைஞ்சிருக்கிற இந்த உள்பக்கம் இருக்கிற கேன்வாஷ் நான் கட் பண்ணிட்டேன். இப்போ வெளிப்பக்கத்தில் ஒரு 1/2 inch அளவுக்கு கேன்வாஷ் விட்டு பாருங்கள் 1/2 inch வேண்டாம், அதுக்கும் ஒரு 2 point குறைவாகவே எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை லைனிங் ஃபேப்ரிக்கில் வச்சு இதனுடைய வெளிப்பக்கத்தில் அந்த டிசைனுடைய வெளிப்பக்கம் இருக்கு இல்லையா அதில் ஒரு தையல் போட்டுக்கிறேன். ஏன்னா உள்பக்கம் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்குவோம். ஸோ அதில் வந்து ஒரு படிமான தையல் போட்டுக்க போகிறேன். ஓகே இப்போ பாருங்கள் இது தையல் போட்டுட்டோம். இதனுடைய இந்த சென்டர் நல்லா ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இந்த ஸ்லீவில் அதே மாதிரி சென்டர் போர்ஷன் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு நம்ம இது ரிவைஸ் சைடில் மார்க் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ நான் நல்ல பக்கத்தில் அந்த 1 inch மார்க் பண்ணிக்கிறேன். அதிலிருந்து மேலே நான் இப்படியே கேன்வாஷை வச்சு அதனுடைய உள்பகுதியில் ஓகே அந்த கேன்வாஷினுடைய ஓரமாக அந்த உள்பகுதியில் இந்த ஷேப்பை தைச்சி விட்டுட்டே வரேன். ப்ளவுஸ்னுடைய மெயின் ஃபேப்ரிக் மேலே இந்த துணி கேன்வாஷ் வச்சுருக்கிற துணியை வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நான் ஸ்ட்ரைட்டாக சென்டரில் ஒரு தையல் போட்டுக்கிறேன். அப்போது உங்களுக்கு துணி வந்து நகர்ந்து போகாமல் இருக்கும் ஸ்டிச் பண்ணும்போது. அதுக்காக தான் இந்த சென்டரில் ஒரு தையல் போட்டு வச்சுருக்கேன். ஓகே இந்த மாதிரி சுற்றி தையல் போட்டுக்கோங்க. ஓகே பாருங்கள் இப்போ ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போது இந்த ஸ்லீவை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதனோட உள்ளே இருக்கிற இந்த துணியை கட் பண்ணிடலாம். கட் பண்ணதுக்கப்புறமா நாச்சஸ் போட்டுக்கலாம். ஓகே இந்த மாதிரி நாச்சஸ் போட்டுட்டு நம்ம அந்த கேன்வாஷ் வச்சுருக்கோம் இல்லையா அந்த துணியை அப்படியே உள்பக்கமாக திருப்பி விட போகிறோம். ஸ்லீவ்னுடைய உள்பக்கத்துக்கு திருப்பி ஒரு படிமான தையல் போட்டுக்கிறேன். பாருங்கள் இந்த மாதிரி சுற்றி ஒரு படிமான தையல் போட்டுக்கிறேன்.
ஓகே, இப்போ படிமான தையல் போட்டாச்சு. பாருங்கள், நமக்கு ஷேப் ரொம்ப நீட்டாக வந்திருக்கு. இப்போது இந்த உள்ளே இருக்கிற துணியை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஒரு தையல் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அயர்ன் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்டிச் பண்ணும் பொழுது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஓகே, பாருங்கள், இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போது 1 இன்ச்சு 1.25 இன்ச் அளவுக்கு ஸ்ட்ரைட் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி 2 பக்கம் கார்னரையும் உள்ளே ஃபோல்ட் பண்ணிவிட்டு திரும்ப அதை இன்னொரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி நம்ம பேண்ட்டுக்கெல்லாம் நாடாக வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு தையல் போட்டுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி தையல் போட்டு இதை வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2.5 இன்ச்சஸ் நீளத்தில் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ண பீஸை அந்த ஹோல் இருக்கு இல்லையா, பெட்டல் ஷேப், அதுக்குள்ளே இந்த மாதிரி 2 பீஸை க்ராஸாக என்னுடைய லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு வச்சுருக்கேன். வச்சு இது தையல் போட்டுக்கிறேன். இது ப்ளவுஸினுடைய உள் பக்கத்தில் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதாவது உள் பக்கத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஓகே, ஓகே, பாருங்கள், இந்த மாதிரி உள் பக்கம் தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் தையல் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ இது ஸ்டிச் பண்ணிட்டோம். அடுத்து இன்னும் ஒரு 2 பீஸ் எடுத்துக்கோங்க. அதையே எனக்கு லெஃப்ட் சைட்லேருந்து கீழ் பக்கம் பார்த்தா மாதிரி நான் வச்சு தையல் போட போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த மேல் பகுதியில் தையல் போட்டுக்கிறேன். போட்டதுக்கப்புறமா இந்த பீஸை பாருங்கள், இந்த மாதிரி அந்த செகண்டில் இருக்கிறதுக்கு உள் பக்கமாக விட்டு அப்படி பாருங்கள். இப்போ உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது தெரியும். இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று கீழே பாய் பின்னுங்களே அந்த மாதிரி வச்சு ப்ளவுஸினுடைய உள் பக்கமாக வச்சு அப்படி தையல் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிளாக, அதே நேரத்தில் ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த டிசைன் வந்து. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், ரொம்ப அழகான ஒரு ஸ்லீவ் டிசைன் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து